என்ன மாதிரி மச்சான் ஓகேயோ ஓகே இருங்க எப்போ வலிக்கிறீங்க இருங்க மச்சான் இருங்க கிணறு பூசையில இது பூசு வேணும் மச்சான் காசு வேணும் அதான் எனக்கா முடியுமா கணக்க முடிஞ்சாலும் உனக்கு பிரச்சனை இல்லை அது நாங்க தானே செய்ய போறோம் எப்போ வலிக்கிறேன் விருப்பம் இல்லை என்னென்ன கொஞ்ச நாளைக்கு பின்னுக்கு போடுவோம் அதான் சாப்பாட்டை என்னென்ன போவோம் நம்ம உழைச்சி சாப்பிட்டா தான் அதன் தெரியும் அப்ப ஏதோ பாக்குறேன் சொன்ன தங்கச்சிக்கு சொல்லி கொண்டு தண்ணீர் பந்தில் ஏதோ போடணுமாமண்டு திருவிழாக்கு தண்ணீர் பந்து போட்டு தானே இந்த முடிய போகுது இந்த தேர் தீர்த்தம் பெற போகுது அது இந்த போடணும் அதுக்கு முதல் நாள் தான் போடணும் அதை பற்றி தான் கதைக்கணும் இப்ப வந்தேன் நான் அதுக்கு தான் வந்தீங்க அப்படி என்ன தண்ணீர் எப்படி போடணும் தண்ணீர் பந்தல் சரி தானே விடு இப்படி போடணும் எங்களோட குடும்பம் எல்லாட்ட பேரும் இருக்கணும் அதுல எல்லாத்தையும் எங்கட எந்த பேர் மனுஷன் தமக்கு என்ன தங்கச்சின்ற அவன் பிள்ளைன்ற அப்படி மனுஷன் புருஷன் அப்படி ஃபுல்லா மனுஷன் உங்களுடைய எல்லாம் கீழே போட்டு விடுங்க தங்கச்சி குழந்தை எல்லாம் கீழே போட்டு விடுங்க அந்த மனுஷன் போன அப்புறம் அவள் கத்துவா தெரியும் மச்சான் தண்ணி தாகத்துல வார சனம் இப்ப நீங்கள் மனுஷன் புள்ளையில குடிச்சு பார்த்தோம் இருக்கிறோம் அது ஒரு இதா கொடுங்க மச்சான் நாங்கள் என்னத்துக்கு இங்க எங்களுக்கு அங்க இருந்து நாங்க என்னது எங்களுக்கு ஒரு பேர் புகழ் அதை எடுத்து நாங்க பேஸ்புக்ல போடணும் இதன்றோணும் அது எங்களுக்கு ஒரு போதை அப்ப நாங்க இங்க இருக்கிற ஆக்களுக்கு ஒரு இதன்றது ஒரு போதை ஒரு போதை அப்ப நாங்க இவ்வளவு செலவழிச்சிட்டு எங்கடையில போடாம சும்மா போட்டு கொடுக்குறதுக்கு நாங்க என்ன இது எவ்வளவு செலவழிச்சு மச்சான் நான் கேட்கிறேன் வந்ததுக்கு எவ்வளவு செலவழிச்சுன்னு சொல்லு இங்க பாரு தங்கச்சி சொன்னால் பேன் காசு நீ கொடுப்பேன் பேன் காசு நான் தான் கொடுத்தேன் சரி நான் கேட்கணும் நினைச்சேன் கொடுத்துட்டியா எவ்வளவு முடிஞ்சது 55 50 60 கொடுத்தேன் சரி பரவாயில்ல என்ன சாப்பாடு செலவு குடுக்குறோம் அதுக்கு நான் தான் கொடுத்து நினைக்கிறேன் வீட்டுல வந்துட்டு நீங்களா என்ன பார்க்கணும் இங்க மற்றது ஏதோ இந்த கடையில எல்லாம் போய் சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் அதுக்கு நாங்க தான் கொடுக்க வேண்டி இருக்கு இந்த பெட்டி ஒன்று போட்டேன்னு சொன்னா அது எப்ப வேறு அந்த பெட்டி சொல்ல அது வெறும் பெட்டி வேறும் கப்பல்ல வரதான் டக்குன்னு வந்துடுமே வெறும் ஆறுதலா வெறும் எப்ப வலிக்கிற சொல்லு எப்ப வலிக்கிற திருவிழா எல்லாம் முடிஞ்சு 5 திருவிழாக்கு எல்லாம் நிக்க வேணா நீ வலிக்கிற 2-3 நாளையெல்லாம் வலிக்கிற அப்படி எனக்கு காசு இல்ல உனக்கு நான் வந்து உன்னை பார்த்து நிக்கிறதுக்கு இங்க நான் உழைச்சு நிக்கலாது மச்சான் இது என்ன மச்சான் அங்க இருந்து ஆசை அங்க சொந்தம் அனுப்புறீங்க எங்க காசு அனுப்பி இவ்வளவு காலத்துல எங்களுக்கு ஏதாவது காசு அனுப்புறீங்க காசு அனுப்புறீங்க ஒன்றும் அனுப்பவே இல்லை பாரத ஷோ காட்டுறதுக்கு நாங்க கூட சிச்சுவேஷனும் அப்படித்தானே மச்சான் நாங்க தெரியும் தானே மச்சான் அப்ப இன்னும் கொஞ்ச நாள் நிக்க போறாரு வேண்டாம் எந்த காசுல தான் நீ வாழ்ற அப்ப எனக்கு மச்சான் ஓப்பனா சொல்லுவாங்க போக விருப்பம் இல்ல இப்ப எப்படி போவேன் எந்த காசுல சாப்பிட்டோம் நிக்கிற எப்படி போவேன் இல்ல மச்சான் நாங்க தெரியும் தானே மச்சான் இந்த என்னண்டு வாரம் உங்கள்ட்ட எங்களுக்கு சொல்லுங்க சொந்தங்கள் இருக்கு வெளிநாட்டால மிச்சாக்கள் வந்தாலும் ஒரு 10 டோஸ்கள் அதுல நீ வெறும் கையோட வா எனக்கு அப்பவே பழங்கி இப்பெல்லாம் நான் நம்பேன் இப்பெல்லாம் சொன்னால் இந்த பட்டியை கடிச்சு போட சொன்ன பேர் அப்பவே எனக்கு தெரியுமாடா உன்னை பற்றி நான் உன்னோட பெருசா பழக்கம் இல்லை இவ்வளவு சொல்லித்தான் எனக்கே தெரியும் எனக்கு பட்டி எப்ப கடிச்சு போடுறேன்னு சொன்னீங்க அப்பவே நான் வழங்கி தெரியும் எந்த கேரக்டர் என்ன இதாண்டு